உங்கள் சுட்டீஸ் சேனல். ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை. அவனிடம் அதிகமாக பணம் இல்லை. ஆனால் அவனிடம் ஒரு நல்ல குணம் இருந்தது. அது நேர்மை. யாராவது கஷ்டத்தில் இருந்தால் தன்னால் முடிந்த உதவியை செய்யும் நல்ல மனம் கொண்டவன் ராமு. முருகன் ராமுவை பார்த்து அருகில் வருகிறான். முருகன், என்ன ராமு, காலையிலேயே தனியா நின்னுக்கிட்டே இருக்க? ஒண்ணுமில்லை முருகா, வாழ்க்கையை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம வாழ்க்கையில பணமே இல்ல, நீ இன்னும் என்ன வாழ்க்கைய பத்தி யோசிக்கிற? ராமு சிரித்துக்கொண்டு, பணம் இல்லாதது பெரிய பிரச்சனை இல்ல முருகா. அப்போ என்ன பெரிய பிரச்சனை? நல்ல மனசு இல்லாததுதான் பெரிய பிரச்சனை. முருகன் சிரிக்கிறான். ராமுவிடம் பணம் இல்லாவிட்டாலும் அவன் எப்போதும் நேர்மையாக வாழ்ந்தான். அவனுடைய நண்பன் முருகன் மட்டும் பணம் இருந்தால்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று நினைத்தான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஒரு தேநீர் கடைக்குச் சென்றார்கள். என்ன ராமு, டீ குடிக்கிறியா? வேண்டாம் மண்ணே, இப்போ காசு இல்ல. நான் வாங்கி தர்றேன். வேண்டாம் முருகா, உன்கிட்டயும் அதிகமா காசு இல்ல. அப்போது ஒரு பணக்காரர் கடைக்குள் வருகிறாரு. அவர் ராமு முருகன் அருகில் உட்கார்ந்து டீ குடிக்கிறார். அந்த பணக்காரர் டீ குடித்துவிட்டு அவசரமாக வெளியே சென்றார். ஆனால் அவர் தன்னுடைய பணப்பையை அங்கேயே மறந்துவிட்டு சென்றார். பணப்பை மேசையில் இருப்பதை முருகன் பார்க்கிறான். ராமு, இதுல நிறைய பணம் இருக்கு. ஆமா, ஆனா இது நம்ம பணம் இல்ல. இந்த பணப்பையை அந்த பெரியவரிடம் கொடுக்க வேண்டும். ராமு அந்த பணப்பையை எடுத்துக்கிட்டு அதை தொலைத்த பணக்காரரை தேடி போனான். பணக்காரர் கவலையுடன் நின்று கொண்டிருக்கிறார். என்னுடைய பணப்பையை காணோம். ஆமாம் தம்பி, இதுதான். நீ நினைச்சிருந்தா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். ஏன் திருப்பி கொடுத்த? ராமுவின் நேர்மையை பார்த்து அந்த பணக்காரர் மிகவும் சந்தோஷப்பட்டார். தம்பி, உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும். என்னிடம் ஒரு வேலை இருக்கு. நீ என்னுடன் வேலைக்கு வர்றியா? ரொம்ப நன்றி ஐயா, நான் வேலைக்கு வருகிறேன். ராமுவும் முருகனும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். ராமு, நீ சொன்னது சரிதான். பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல. நல்ல மனசும் நேர்மையும் இருந்தா வாழ்க்கை நல்லா மாறும். ஆமா முருகா, நாம நல்லது செய்த அது ஒரு நாள் நமக்கே நல்லதா திரும்பி வரும். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுதான். பணம் இல்லாதது ஏழ்மை இல்ல. நல்ல மனசு இல்லாததுதான் உண்மையான ஏழ்மை. நேர்மையாக வாழ்ந்தால் ஒரு நாள் நிச்சயம் நல்லது நடக்கும்.